வணக்கம் நேர்களே, உங்கள் குரு செஸ் தமிழன் சேனல் மூலமா இன்னைக்கு நாம பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வின் பண்ண ஒரு கேம் தான். அது வந்து கேட்டகரி பில விளையாடப்பட்ட ஒரு கேமு. கேட்டகரி பினா ஒன்றும் இல்லை, பிலோ 2000 ரேட்டிங் உள்ள பிளேயர்ஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டு கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் மணியை கொடுக்கறது தான். இது ஏன் இந்த கேமை நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 2000 ரேட்டிங் அச்சீவ் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஹார்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும். கரெக்டான மெத்தடாலஜி படி நீங்கள் ட்ரெயின் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து 2000 வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கேமை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த டோர்னமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது டாப் டோர்னமெண்ட். கிட்டத்தட்ட கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து 36 பேர் கலந்துக்கிட்டதா சொல்றாங்க. செகண்ட் கோவா இன்டர்நேஷனல் ஓப்பன் கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் 2019. இது இப்போ இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் கேம் இன்னும் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 53 லட்சம் ப்ரைஸ் பண்ணி. கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா 2000 அபோவ் ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடுறது. கேட்டகரி பி பார்த்தீங்கன்னா பிலோ 2000, அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து 25 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அபோவ் 1 லேக்கே 12 ப்ரைஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அபோவ் 1 லேக்கு 5 ப்ரைஸ் இருக்கு. அடுத்து பிலோ 1600 அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா. அதுலேயுமே அபோவ் 1 லேக் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ பாருங்க, ஒன் ஆஃப் த இன்னும் இந்த 1000 பிலோ 1600 டோர்னமெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 22 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பாருங்க, ஈவன் பிலோ 1600க்கே உங்களுக்கு 12 லேக்ஸ் அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிலோ 1600 பிலோ 1600ல 12 லேக்ஸ் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 1,50,000 ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ட்வைஸ் கண்டக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு போதும். நீங்கள் வந்து ஒரு 10,000 இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 2 lakhs 250 lakhs ஏர்ன் பண்ணிட்டு எல்லாம் மாதம் என்ன சொல்கிறது 12,000 சம்பளம்ன்ற கணக்கு வந்துருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து செஸ்ஸுக்கு வந்து இந்தியாவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா 1600ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் 1.5 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஸோ அதுக்காக தான் இந்த கேம் நான் காட்டுறேன். ஸோ வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். அந்த கேம் எப்படி அந்த 2 lakhs வின் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கோபால் வந்து ஒயிட் பீஸு, பிளாக் பீஸ் வந்து கார்த்திகேயன். கார்த்திக் கோபாலோட ரேட்டிங் வந்து 1766. கார்த்திகேயனோட ரேட்டிங் வந்து 1830. ஸோ கேம்குள்ளே போவோம். E4 விளையாண்டாரு கார்த்திக். பிளாக் வந்து C5 டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ். பொசிஷன் எப்பயுமே அன்பேலன்ஸ்டாக தான் இருக்கும், சமநிலையிலே இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்குமே வந்து ஈக்குவல் சான்சஸ் இருக்கும். ஜென்ரலாக கிங் வந்து ஒயிட் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கிங் சைடில் அட்டாக் பண்ணுவார், பிளாக் வந்து குயின் சைடில் அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ தராஸ் வந்து சமநிலையில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சி தானே ஆகணும். ஸோ அதனால 2 பேருக்கும் வந்து ஈக்குவல் சான்சஸ் இருக்கும் இந்த கேமு. ஒயிட் வந்து C3 விளையாண்டுருக்காரு. ஸோ இது பேர் வந்து அலப்பாயின் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா C3 சிசிலியன்னு சொல்லுவாங்க. D6 விளையாண்டுருக்காரு. ஜென்ரலா C3 சிசிலியனுக்கு வந்து D6 வந்து ஒரு கரெக்டான தீர்வா இருக்காது. காரணம் என்னன்னா C3 சிசிலியன் விளையாடுறதுக்கு காரணமே சென்டர்ல வந்து 2 பாயிண்டை வந்து மெயின்டைன் பண்ண வந்து விளையாடுறது. சிசிலியன் வந்து எதுக்கு இந்த C5 மூவ் விளையாடுறோம் அப்படின்னா, இந்த பான் இங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி விளையாண்டேன்னா நான் வந்து பிளாங்க் பான் மூலியமா, அதாவது சைட்ல இருக்க பான் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சென்டர்ல என்னோட பான் வந்து பான் டியூவை நான் மெயின்டைன் பண்ணுவேன், என்னோட சென்டர்ல வந்து 2 பானை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் விளையாடுறது. பட் ஆனா அலப்பைன் வந்து அந்த கான்செப்டுக்கு கவுண்டர் பார்த்து இல்ல நான் வந்து சென்டர்ல 2 பானை விளையாட தான் செய்வேன், நீ எப்படி அதை தடுக்கலான்னு பார்க்கலான்ற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த இடத்துல டைரக்டா இது விளையாடுறதுக்கு பதிலா ஜென்ரலா என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா D4 விளையாடுவாங்க. D4 விளையாண்டு
சிசிலியன்ல ஜென்ரலா இந்த D5 விளையாடுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இந்த பொசிஷன்ல வந்து D5 விளையாட அவர் அனுபவிச்சிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கேப்சர் பண்ணாரு அப்படின்னா குயினை வச்சு நான் எடுத்தேன்னா இந்த நைட்டால அட்டாக் பண்ணி டெம்போ கெயின் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இந்த C3 பானிங்க இருக்கு. ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த இதை வந்து இது பண்றதுக்காக தான் இந்த வீக்னஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. வீக்னஸ் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு சின்ன அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன நியூசன்ஸை வச்சு நாம வந்து ஒயிட் வந்து இப்ப பாருங்க, ஒயிட் இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால என்ன சொல்றது, பான் டியோ மெயின்டைன் பண்ண முடியாது. D4 E4 வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நீங்க டிக்கு இ பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித சமநிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்களும் ஒரு பான் இங்க சென்டர்ல போட முடியும், அவரும் ஒரு பான் தான் சென்டர்ல போட முடியும். ஸோ ஒரு வித சமநிலை. அதுவும் நீங்க இங்க பாருங்க C5ல இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் D4 சம்டைம்ஸ் விளையாண்டார் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா இவருக்கு வந்து ஐசோலேட்டட் பான் இங்க வந்துடும். ஸோ தன்னிச்சையாக்கப்பட்ட டி பான் ஒன்று வந்துடும். ஸோ அது வந்து என்ன சொல்றது, அதுவும் வந்து ஒரு வின்னிங் அட்வான்டேஜ். உடனே பிளாக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் கிடைச்சிடும் அப்படின்னு இல்லை. ஒயிட்டை வந்து தன் நினைச்ச அந்த விஷயத்தை அடைய விடாம பண்றது பிளாக். ஸோ அதுதான் நம்ம ஓப்பனிங்ல பண்ணணும். நம்ம டெவலப்பும் பண்ணோம், அட் த சேம் டைம் ஒயிட் என்ன நினைக்குதோ அதை தடுக்கணும், இல்லை பிளாக் என்ன நினைக்குதோ, நம்ம ஆப்போனன்ட் என்ன நினைக்கிறாரோ அதை தடுக்கணுன்றது தான் நம்ம வேலை. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்றது, D6 விளையாண்டாரு. ஸோ ஒயிட் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால D4 விளையாடுறாரு. C takes D4 C takes D4. இப்போ பாருங்க சென்டர்ல 2 பான் வந்துருச்சு. ஒயிட் இதுக்காக தான் விளையாடணும்னு நினைக்கிறது. ஏன்னா சென்டர்ல 2 பான் வந்துட்டா இந்த சென்டர் ஃபுல்லா, அதாவது C5 D5 E5 F5 எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாம பாருங்க பிஷப்ஸும் குயினும் எல்லாமே டயகனல்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ டெவலப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா பிளாக்கு இங்க பாருங்க, பிளாக்கு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவரு உங்களுக்கு கேம்லேயே தெரியும், அவர் கஷ்டப்பட்டு தான் டெவலப் பண்ணுவாரு. ஸோ நைட் F6 பானை அட்டாக் பண்ணியிருக்காரு. நைட் C3 பானை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. E4 பானை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. நைட் C6 இது வந்து ஒரு என்ன சொல்றது, கரெக்டான மூவ் கிடையாது. காரணம் என்னன்னா இங்க வந்து எதர் D7 விளையாண்டுருக்கணும், அப்படி இல்லைன்னா E6 விளையாண்டு என்ன சொல்றது இந்த பிஷப் டெவலப் பண்ண பார்த்துருக்கணும். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த C3 சிசிலியனை பார்த்தது இல்லையோ என்னவோ, அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே வந்து நார்மல் சிசிலியனர் D6 விளையாண்டுருக்காருன்னு தோணுது. ஸோ அந்த ஓப்பனிங் வந்து அவர் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாரு என்னவோ, இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டாரு என்னவோ, அப்படிதான் தோணுது. ஸோ இனிஷியேட்டிவ் கொடுத்துருவாரு, ஒயிட் அட்டாக் பண்ணுவாரு. சப்போஸ் நைட்டு E5 விளையாண்டாரு அப்படின்னா அடுத்து F4 வரும். ஸோ அடுத்து G4 விளையாண்டாரு அப்படின்னா H6 வரும். அடுத்து இங்க போய் தான் ஆகணும் H6. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஸ்பான்ஸ்லாம் சென்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ இதனால தான் E5 விளையாட மாட்டாங்க, நைட்டு E5 விளையாட முடியாது இங்க. ஸோ B8 தான் போய் ஆகணும். ஸோ B8 போயிட்டாரு. ஸோ இப்போ பாருங்க அன்னெசரி வேஸ்ட் ஆஃப் டெம்போ. அவர் வந்து பின்னாடி போயிட்டாரு, இந்த பான் வந்து இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிடுச்சு. ஆனா அவர் சைட்ல பிளாக் சைட்ல வந்து எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை பாத்தீங்களா. ஸோ டெம்போ லாஸ் பண்ணிட்டாரு. இது வந்து பிஷப் டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ பான் மூவ் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு மூவ் கையில வேற இருக்கு. ஸோ பிஷப் E3 விளையாண்டுருக்காரு பாருங்க. அப்போ வந்து அவரு இன்னும் எவ்வளவு டைம் அவர் கிடைக்குது பாருங்க. G6 விளையாடுறாரு. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டெவலப் பண்ண கஷ்டப்படுறேன். நான் தான் அலப்பின்ல சொன்னேன், ஒயிட்டை வந்து நீங்க அந்த பாண்டியோ உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். பட் பிளாக் வந்து டெவலப் பண்ண கஷ்டப்படணும். இந்த இதுல வந்து E6 விளையாண்டு பண்ணோம் அப்படின்னா இந்த D6 ஸ்கொயர் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். வீக் ஆனது மட்டும் இல்லாம இந்த பான் இந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஃபைல்ல இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒயிட் நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்குன்னா அப்ப டக் டக் டக்னு பீஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈவன் என்ன சொல்றது, பிளாக் வந்து கேன்சல் கூட பண்ண விட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட டைம் வந்து நல்லா இருக்கு, டைம் வந்து கெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு டெம்போ. அதனால அவர் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அதனால தான் அப்படி விளையாடுறாரு. ஸோ F3 இந்த பானை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சார் இந்த பானை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போதான் இந்த நைட் மூவ் ஆகலாம், தேவைப்பட்ட மூவ் ஆகலாம். பிஷப் G7, நைட் G2 நைட் டெவலப் பண்ணியிருக்காரு. A6
குயின் சைட் ஸ்பேஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறது கரெக்டாக தான். பட் அது அவர் ஏன் A6 விளையாண்டாருன்னு தெரியல. A5 இந்த இடத்துல விளையாண்டுருக்கலாம். ஸோ A5 விளையாண்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் குயின் சைட் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த B5 வந்து என்ன சொல்றது, கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். B5 கண்ட்ரோல்ல இருந்தா இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ பிஷப் இங்க போயிடுச்சு. இந்த பிஷப் வந்து இங்க போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டார்க் ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து பி பானை இங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம உங்க பீஸ்க்கு இங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால அவர் A5 விளையாடுறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் ஏன் A6 விளையாண்டாரு தெரியல. ஸோ B4 ஸோ பாருங்க, சொன்ன மாதிரி பாருங்க, உடனே இப்போ டார்க் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஏன்னா இந்த டார்க் ஸ்கொயர் இப்போ வீக் ஆச்சு பாத்தீங்களா. இங்க கேஸ்லிங் நைட் A4. ஸோ இங்க பாருங்க, இந்த டார்க் ஸ்கொயர்ல இங்க பிவட் பண்ணணும்னு பாக்குறாரு. இந்த டார்க் ஸ்கொயர்ல இங்க உட்காரணும்னு பாக்குறாரு. அதனால தான் அவர் நைட் BD7 விளையாடுறாரு. இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்றாரு. ரூக் C1. ஸோ ஓப்பன் ஃபைல்ல போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டார்க் ஸ்பேஸ்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. B5 குட் மூவ். வேற வழி இல்லை, ஏன்னா இந்த நைட்டை துரத்தி ஆக்கணும். ஸோ துரத்துறாரு. அது மட்டும் இல்லாம குயின் சைடும் ஸ்பேஸ் கெயின் பண்றாரு. பிஷப் B7 இது வந்து ஒரு கொஸ்டினபிள் மூவ் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஷப்புக்கு வந்து இந்த டயகனல் தான் ரொம்ப முக்கியம். பட் இந்த டயகனல்ல ஃபுல்லா இங்க பான் இருக்கு. நீங்க கிங் சைட் கேன்சல் பண்ணி ஃபியன்செட்டோ செட்டப்ல இருக்கீங்க. நீங்களும் இந்த பானை வந்து அட்டாக் பண்ண முடியாது. இந்த பானை வந்து ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சைட்ல அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணாதான் ஓபன் ஆகும். உங்களாலையும் அட்டாக் பண்ண முடியாது, பிளாக்காலையும். ஸோ அந்த டைம்ல போய் அட்டாக் பண்ணாதான் இந்த டயகனல் ஓபன் ஆகும் இந்த பிளாக்கு. ஸோ அந்த டைம்ல போய் இந்த பிஷப் வந்து இந்த டயகனல்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான டிசிஷனு. நீங்க விளையாண்டீங்கன்னா இந்த மாதிரி டிசிஷன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒயிட் வந்து சென்டர்ல இருந்த பானை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னா அது ஃபியன்செட்டோக்கு ஆப்போசிட்டா விளையாடுறது தான். ஒரு இந்த பிஷப் வந்து இங்க ஃபியன்செட்டோ பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் என்ன பண்ணலாம் அப்படின்னா D4ல ஒரு பானு, E5ல ஒரு பானு, C3ல ஒரு பான் போட்டாருன்னா இந்த பிஷப் வந்து ஷட் டவுன் ஆயிடும். அதே தான் இவர் ஆல்ரெடி ஷட் டவுன் ஆன டயகனல்ல போய் நான் வந்து பிஷப் டெவலப் பண்றேன்னா அது வந்து டெவலப்மெண்ட்டே கிடையாது. இது அன்னெசரி வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். நீங்களே பாப்பீங்க இந்த கேம்ல இந்த பிஷப் வந்து சும்மா தான் அங்க இருக்கும், ஒண்ணுமே பண்ணியிருக்காது, அன்னெசரியா தான் டெவலப் ஆயிருக்கும். ஓகே, எனிவே விளையாண்டாரு. பட் இதனால பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் அவர் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் குமுலேட்டிவா வந்து பிரச்சனை கொடுக்கும். நைட் D4. ஸோ பாருங்க, இந்த ஸ்கொயர் ஐ பண்றாரு. ஸோ அப்போ அவர் இங்க என்ன விளையாடலாம் அப்படின்னு ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் வந்து நைட் E5 விளையாண்டுருக்கலாம். இப்போ நைட் E5 விளையாண்டாரு அப்படின்னா நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது F5 புஷ்லாம் வந்ததுன்னா, F4 புஷ்லாம் வந்ததுன்னா அவர் இங்கே விளையாடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த B5 விளையாண்டனால B5 D5 விளையாண்டனால B4 D4 விளையாண்டனால இந்த ஸ்கொயர் வந்து வீக்கு பிளாக் கேம்ப்ல. ஸோ இந்த நைட் இங்கே பிவட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்படிதான் இவர் ஆக்டிவா விளையாண்டுருக்கணும். அவரு ரொம்ப பாசிவா விளையாண்ட. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நைட் E5 விளையாண்டுருந்தாருன்னு வைங்களேன். நைட் E5 விளையாண்டுருந்தாருன்னா பிஷப்பை வந்து என்ன சொல்றது, வேற ஏதாவது ஒரு சின்ன சிம்பிள் மூவ் போட்டுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க. ஸோ பிஷப்பை இங்கே டெவலப் பண்ணிருக்கலாம். ஸோ இங்கே டெவலப் பண்ணா உங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்கொயரே கண்ட்ரோல் பண்றீங்க. அடுத்து இந்த டயகனல் எப்பயா வேணும்னா போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எந்த சைட்ஸ் இருக்கிற ஸ்கொயர்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க இல்லைங்களா? அப்போ அட்லீஸ்ட் பிஷப் கொஞ்சமாச்சும் ஆக்டிவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பான் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பிஷப் வந்து பான் மாதிரி தான் ஆக்ட் ஆயிருக்கு. வெறும் இந்த ஸ்கொயர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் மேபி விளையாண்டாரு. அவர் வேற என்ன மைண்ட்ல நினைச்சாரு தெரியல, விளையாண்டாரு. நைட் D4 நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீக் ஸ்கொயரை டார்கெட் பண்றாரு. ரூக் C8 ரூக்கை ஓபன் ஃபைல்ல போட்டிருக்காரு. குயின் சைடை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஓகே, குயின் A8. குயினை வேற எங்கேயோ டெவலப் பண்ண முடியல, அதனாலதான் இந்த பிரச்சனை. ஓகே, பட் இருந்தாலும் அவரோட ஐடியா என்னன்னா இந்த இடத்துல ரூக்கை போடணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனாலதான் குயினை ஃபர்ஸ்ட் அங்க இருந்து விளக்கணும் இல்லைங்களா, விளக்கிருக்காரு. ஓகே, இவர் பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்காரு. ரூக் C8 குயின் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல ஓபன் ஃபைல சீஸ் பண்ணியிருக்காரு.
queen a3, knight h5. So மேபி இந்த புஷ்க்கு ட்ரை பண்றாரு, f5 புஷ்க்கு ட்ரை பண்றாரு. சம்டைம்ஸ் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அப்படின்னா ஸோ இந்த பிஷப் வந்து ஓபன் பண்ண சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். கேன்சல் பண்ணியிருக்காரு. நைட் f4 விளையாண்டுருக்காரு. இந்த பிஷப் அட்டாக் பண்றாரு அவரு. இது ஏன் அட்டாக் பண்றாரு சொல்றேன்னா, இந்த இது வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். இந்த நைட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். பட் இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணியிருக்கனால இந்த பிஷப் இவர் எக்ஸ்சேஞ்ச், இந்த பிஷப் வச்சு நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து இந்த நைட்டால இதை கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ அதனால இப்போ இந்த பிஷப் வந்து இதுல அட்டாக்ல தான் இருக்கு. அந்த அட்டாக்ல இது பண்றதுல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கிங் f2. பட் இது வந்து ஒரு தப்பான மூவ் தான் நான் சொல்லுவேன். ஏன் தப்பான மூவ்னா இது அன்னெசரி இனிஷியேட்டிவ் கொடுத்துருது. என்ன சொல்றது, இனிஷியேட்டிவ் மட்டும் கொடுக்கல. இந்த இடத்துல இப்போ ஒரு பான் இங்க வந்து என்ன சொல்றது போயிடும். இந்த இடத்துல ஒரு பான் போயிடும். பிஷப் டேக்ஸ் d4 எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஏன்னா இதோட சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டேக்ஸ் d4, ரூக் c2. இந்த இடத்துல ரூக் c2 வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல, பின் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு த்ரெட் இருக்கு இந்த இடத்துல வின் பண்றதுக்கு. பொசிஷனுக்கு வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. பட் அதை விட இந்த இடத்துல நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரூக் இங்க வச்சு செக் கொடுத்துட்டு இந்த பானை வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ வின் பண்ணியிருந்தா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து என் கேம் வந்துட்டீங்க. ஸோ ஒரு பான் அப்ல இருந்ததா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பொசிஷன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். பான் அப்புன்றதுனால ஒரு பாயிண்ட் ஃபேவரபிளா இருக்குன்னு நான் சொல்லல பிளாக்கு. பட் ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாரு. ஓரளவுக்கு கேம் ஸ்மூத்தா போயிருக்கும். பட் அவர் இங்க இந்த பிஷப்பை பின் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ரூக் e1 டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. knight e5 இது வந்து என்ன சொல்றது, தப்பான மூவ் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து என்ன விளையாண்டுருக்கலாம் அப்படின்னா, குயினை e1ல போட்டு குயினை வந்து f8ல போட்டு குயினை இந்த பக்கம் இந்த டயகனல் மூலியமா இங்க கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா, இந்த டயகனல் மூலியமா இங்க கொண்டு வந்திருந்தாருன்னா ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு தான் நான் சொல்லணும். இது வந்து இவரோட ஐடியா என்னன்னா, இப்பயும் இங்க குயினை கொண்டு வரணும் தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ சப்போஸ் பிஷப் டேக்ஸ் e5 அப்படின்னா இந்த இடத்துல செக் கொண்டு வந்துட்டு இந்த செக் கொடுக்கறது மூலியமா அவர் இந்த டயகனல் g1 a7 டயகனலை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாரு. சப்போஸ் இப்போ இது f1 விளையாண்டா இப்போ இந்த டயகனல் வந்து அவருக்கு நல்லா கண்ட்ரோல்டா இருக்கு. தேவைப்பட்டா இந்த டயகனல்ல எங்கேயாவது உட்காரலாம் அப்படின்னு பாக்குறாரு, குயினை கொண்டு வரலாம்னு பாக்குறாரு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த நைட் e5 விளையாண்டது மூலியமா நிறைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. இப்போ ஆல்ரெடி நைட் அவர் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ இவர் இதை கேப்சர் பண்ணி ஆகணும். பிளஸ் இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த நைட்டை விரட்டுவாரு. இப்போ இது பின்னாடி போறதுக்கே வழி இல்லை. போனாலும் என்ன சொல்றது, ஓரங்கட்டி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் இந்த பிஷப்பை கேப்சர் பண்றது பெட்டரா இருக்கும். கேப்சர் பண்ணுவாரு, இவர் இதை கேப்சர் பண்ணுவாரு. இதுல சப்போஸ் பிளாக் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணா லூசிங் என் கேம் போயிடுவாரு. அதுதான் இந்த கேம்ல நடந்திருக்கும். அது எப்படி ஒயிட் வின் பண்றாரு நம்ம கேம் வரும்போது நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்றது, பின்னாடி போறது தான் பெஸ்டா இருந்திருக்கும். இந்த டயகனல்ல இந்த ஃபைல்ல எங்கேயா பின்னாடி போறது தான் பெஸ்டா இருந்திருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து இங்க உட்காந்துரும். ஸோ ஸ்லைட்டா என்ன சொல்றது, பிளாக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரி இருந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்போ ஒயிட் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இந்த நைட் இருக்கிறதுனால ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு, என் கேம்ல நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பிளேயபிள், விளையாடலாம், பார்ப்போம். பட் இந்த இடத்துல ஒரு நல்ல என்ன சொல்றது அட்டாக்கிங் மூவ் வந்து பிளாக்கு இருந்தது. இந்த இடத்துல நைட் e5 விளையாடுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல அட்டாக்கிங் மூவ் இருந்தது. அது முடிஞ்சா 2 நிமிஷம் பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க, உங்களால கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த குயினை எப்படியா இங்க கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் இப்ப இவருக்கு கிடைச்ச அந்த இனிஷியேட்டிவ் வந்து அவர் தக்க வச்சுக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோர்சிங் மூவ் திங்க் பண்ணுங்க, சாக்ரிஃபைசஸ் திங்க் பண்ணுங்க.
சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளோட குயின் உள்ள கொண்டு வர முடியுமான்னு திங்க் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரே இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் d5. இப்போ இந்த பிஷப் வந்து ஒரு பான் வின் பண்ணிடுச்சு. இப்போ இதை எடுத்தாகணும். இப்போ எடுத்தாரு அப்படின்னா இங்க பாருங்க குயின் வந்து 2 பான் வின் பண்ணிடுச்சு. இப்போ இது இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த பிஷப் எங்க போகுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஷப் வச்சு சப்போர்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ குயின் வந்து இந்த பிஷப்புக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு, a1 ஸ்கொயர். இப்போ a1 சப்போர்ட் கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். g5. ஸோ இங்க அட்டாக்கிங் போகுது. இப்போ g3 விளையாண்டா நைட் d3 செக், இங்க மூவ் ஆகி ஆகணும், செக். ஸோ இந்த குயின் போயிடும். ஓகேங்களா? இதுதான் இங்க பிரச்சனை. டிஃபெண்ட் பண்ணா இதான் பிரச்சனை. அதுவே வந்து இங்க மூவ் பண்ணுச்சுன்னா இப்போ இந்த d3 ஸ்கொயர் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ அதை இந்த குயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த பிஷப் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த பிஷப் சைடும் அட்டாக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கிங்குக்கு மேல. ஸோ அதனால இந்த மூவ் வேஸ்ட். இப்போ பிஷப் வந்து b2க்கு வந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த ஸ்கொயரை வந்து குயின் கண்ட்ரோல் பண்ணுது. பட் ஆனால் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்கொயருக்குள்ள குயின் வந்துடும். ஸோ திருப்பியும் சேம் தான், அதே ப்ராப்ளம் தான், அட்டாக் வந்துடும். ஸோ இந்த இடத்துல அப்போ இந்த இதுதான் விளையாடணும். ஸோ இப்போ இது விளையாண்டோம் அப்படின்னா குயினும் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, இதுவும் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல இந்த குயின் இங்கே வந்துச்சுனாலும் இந்த நைட் இந்த இடத்துக்கு இங்கே மூவ் ஆனோன்னு அந்த பிஷப் வந்து இந்த குயினை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த c1 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால இந்த டிஃபென்ஸ் கரெக்டாக இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து இங்கே செக் கொடுக்கும். செக் கொடுத்து இது f1 போனோடனே ஃபோர்க் ஆயிடுது. ஸோ இது f1 போனோடனே இந்த நைட் வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிடும். இந்த கிங் வந்து இந்த e1ல இந்த நைட்டை கேப்சர் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பிஷப்புக்கு 2 பான் ஒரு ரூக் கிடைச்சிருக்கு பிளாக்குக்கு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் பிளாக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரூக் இருக்கு. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இந்த நைட் இங்கே டெவலப் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பான் அப்ல இருக்கு, அப்படி பீசஸும் நல்லா ஆக்டிவா இருக்கு. அப்படின்றப்போ என்னதான் இங்க 2 பிஷப் இருந்தாலும் என்ன சொல்றது பிளாக்குக்கும் இங்க நல்ல சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பொசிஷன் வந்து அன்பேலன்ஸ்டு தான். பட் அன்பார்ச்சுனேட்லி கேம் அப்படி போல. இந்த இடத்துல நைட் e5 விளையாண்டுறாரு. பிஷப் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. குயின் a7 செக். ஸோ அந்த டயகனலை கண்ட்ரோல் பண்ணணும், குயினை உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு. இந்த இடத்துல அந்த டயகனலை அவர் ஷட் டவுன் பண்ணிடுறாரு. நைட் c5 விளையாண்டு ஷட் டவுன் பண்ணிடுறாரு. இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பான் வந்து ஏதாவது ஒரு சைடு தான் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஒயிட் வந்து ஒரு பீஸ் கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால பொசிஷன் ஈக்குவல் தான். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து d takes e5 போயிடுறாரு, பிஷப்பை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சிடுறாரு. g3, knight takes e2, rook takes e2, rook takes e2, king takes e2. இங்க ஃபுல்லா என்ன சொல்றது எக்ஸ்சேஞ்ச் போய் இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வேரியேஷன் பார்க்கறதுக்கு போது சொன்னேன். ஸோ அதே சேம் பொசிஷன் தான். பட் அங்கே என்னன்னா இந்த நைட் வந்து இங்கே a4ல இருந்திருக்கும், இங்கே கிங் வந்து இங்கே முன்னாடி இருந்திருக்கும், அவ்வளோதான். பட் இந்த இடத்துல இந்த நைட் வந்து c5ல இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து ரொம்ப பேட் பிஷப். இதால எந்த டயகனலுமே டெவலப் ஆக முடியாது இப்போ. ஆனால் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பீஸு பிளாக்ல. ஒயிட்டுக்கு இந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பீஸ். அது மட்டும் இல்லாமல் கிங் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு, இவரோட கிங் இன்னும் ஆக்டிவா இல்லை. ஸோ இதுதான் இங்கே மெயின் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் குயின் சைடில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த பான் வந்து எப்பயுமே வீக்காக தான் இருக்கு. இந்த பானால இங்கே வர முடியாது. இந்த ஸ்கொயரை வந்து இந்த ஆப்போசிட் பிஷப்பால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த பான் இங்கே புஷ் பண்ண முடியாது. இந்த பான் வந்து வீக்லேயே தான் இருக்கும், அட்டாக்லேயே தான் இருக்கும். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஒயிட்டுக்கு இருக்கு, பிளாக் இருக்கு. அதனால வந்து இங்க ஒயிட் வந்து நல்ல அட்வான்டேஜ்ல இருக்காரு. கரெக்டான என்கேம் டெக்னிக் யூஸ் பண்ணாருன்னா இது வந்து அவருக்கு ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் தான். குயின் b6 விளையாண்டுருக்காரு, இவர் குயின் a5. ஸோ என்ன சொல்றது குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு, பிளஸ் இந்த b4 பானையும் சேஃப் கார்ட் பண்றாரு. குயின் டேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பிஷப் இப்போ அட்டாக்ல இருக்கு, பிஷப் bc8 போயிடுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல
கிங் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இவரோட கிங் ஒயிட்டோட கிங் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இவருக்கு உடனே இங்க வந்துட முடியும். A6 ஸ்கொயர் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிட முடியும். பட் இவரால இந்த பிளாக் கிங்கால A6 பானை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன, இந்த நைட்டும் இந்த கிங்கும் அதை அப்போஸ் பண்ணி இந்த பக்கமாவே வச்சிருக்கோம். என்ன சொல்றது, குயின் சைடே கிங் சைடே வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த குயின் சைட் பான், இந்த A6 பான் வந்து இப்போ டெட் ஆயிடும். ஸோ அது டெட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்றது, அவுட் சைட் பாஸ் பான் கிடைச்சிடும் ஒயிட்டுக்கு. ஸோ அவுட் சைட் பாஸ் பான் கிடைச்சிட்டா அது வந்து ஒரு வின்னிங் அட்வான்டேஜ். காரணம் என்ன, அந்த அவுட் சைட் பாஸ் பானை புஷ் பண்ணி ப்ரொமோஷன் த்ரெட் கொடுத்து கிங்கை டைவர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இருக்கிற பானெல்லாம் வந்து இந்த கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே இப்போ நடக்க போகுது. அதான் இங்கே ஒரு வின்னிங் டெக்னிக். அதுதான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காரு. கிங் F8, கிங் C4 ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது, பிரச்சனை இருக்க இடத்துக்கு வந்து கிங்கை உடனே வேகமாக கொண்டு வர பார்க்குறாங்க. நைட் D3. ஸோ ஒரு அட்டாக் கொடுக்குறாரு ஒரு பானுக்கு, ப்ளஸ் இந்த கிங்குக்கு வழி விடுறாரு மூவ் பண்ணுறதுக்கு. F6, கிங் C5, பிஷப் D7. ஸோ இந்த பிஷப் இப்போ இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக டிஃபெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த B5 ஸ்கொயருக்கு வரணும்னு பார்க்குறாரு. கிங் B6, பிஷப் B5, நைட் C5. பாருங்க, இப்போ இந்த கிங்கோட சப்போர்ட் இங்கே இல்லாததுனால கிங்கால கரெக்டான டைமுக்கு வர முடியாததுனால இந்த பான் லூஸ் ஆயிடுது. கிங் D8, நைட் டேக்ஸ் A6, பிஷப் டேக்ஸ் A6, கிங் டேக்ஸ் A6, கிங் C7. இப்போ பாருங்க, இது வந்து அவுட் சைட் பாஸ் பான். இந்த பாஸ் பான் இப்படி புஷ் பண்ணிட்டு இந்த கிங்கை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு ஒயிட் கிங் வந்து இந்த பக்கம் புகுந்துடும். ஓகேங்களா, இப்போ புகுந்துருச்சு அப்படின்னா இந்த பான்ஸ் எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்டா அவ்வளோதான். இங்கே கிங் சைட் இருக்க பான் ஃபுல்லாக அது ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ இதான் இங்கே வின்னிங் டெக்னிக். ஸோ அதை தான் அவர் அடுத்து யூஸ் பண்ணுறாரு. H5 விளையாடுறாரு. ஏன்னா இங்கே இவருக்கு நல்ல மூவ் கிடையாது, வேற வழி இல்லை. ஸோ H5 விளையாடுறாரு. கிங் C5, F5. ஏதாவது ஒரு பான் பிரேக் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. பான் பிரேக் கிடைச்சது அப்படின்னா இந்த பிளாக் பான்ஸ் ஏதாவது ஒன்று வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ பான் பிரேக்கு இங்கே வழியே இல்லை எதுவுமே. A6 பாஸ் அப் பானை புஷ் பண்ணுறாரு. F4, G takes F4, E takes F4, E5. ஸோ இப்போ பாருங்க, அடுத்த அட்வான்டேஜ் அவருக்கு வரப்போகுது. இங்கே ஒரு பாசர் பான் இருக்கு. இப்போ அடுத்து இங்கே ஒரு பாசர் பானை உருவாக்கிடுவாரு. இந்த D6 ஸ்கொயர்ல வந்து ஒரு பாசர் பானை உருவாக்கிடுவாரு. இப்போ ரெண்டு சைடு பாசர் பான் இருக்கு, கிங்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கேமை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேமை வின் பண்ணனால கார்த்திக் கோபால் வந்து 2 lakhs வின் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் கோபாலுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து அவர் இன்னும் ஹையர் கேட்டகரி டோர்னமெண்ட்ஸில் விளையாண்டு இன்னும் நல்ல பரிசுகளை வின் பண்ணணும்னு வாழ்த்துறேன். ஸோ இந்த கேம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நம்மளும் விளையாடணும், நம்மளும் இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணிலாம் வின் பண்ணலாம், இது வந்து ஊக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கேம் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி விளையாடலாம். இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, டாக்டிக்கல் சூப்பர் ஜீனியஸ் கேம்லாம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் விளையாண்டாலே போதும். ஸோ போர்டு எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களும் நிறைய டோர்னமெண்ட் கேம் விளையாடுங்க அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விரைவுவது உங்கள் குரு.